இந்த பிரம்மாண்டமான கல்லறை வந்து கிட்டத்தட்ட 30 ஏக்கர் அளவுள்ள ஒரு தோட்ட கல்லறை இது. இந்த கல்லறையினுடைய அமைப்பு வந்து சார்பாக் என்கிற நாற்கர அமைப்பை கொண்டது. குறிப்பாக பாரசீக கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேலேருந்து பார்க்குறப்ப மூடப்பட்ட சொர்க்க தோட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை சொல்கிறாங்க. மைய நீர்வழி பாதை கல்லறை அமைப்புக்கு கீழே மறைந்து இருக்கிறது. இப்போது இந்த கல்லறையிலேருந்து இப்போது நம்ம பார்த்தோன்னா 4 பக்கமும் தண்ணி போகிறதுக்கான வழியை நேராக அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து 4 நதிகளை பிரதிபலிக்கிற வகையில் நடைபாதைகள் மற்றும் 2 மைய நீர்வழிகளால் 4 சதங்களாக பிரிக்கப்பட்ட பகுதி இருக்குது. இப்போது வெளியே ஒரு கல்லறை இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நாம் நிற்கிறதே ஒரு பெரிய மாடம் தான். இந்த மாடத்துக்கு அடியிலும் சின்ன சின்ன அறைகள் இருக்குது. இப்போ ஹுமாயூன் கல்லறை அமையப்பட்டிருக்கிற அந்த பிரம்மாண்டமான வெளிப்புற தோட்டத்துக்கு நம்ம அந்த மேட்டு மேலே தான் நிற்கிறோம். இன்னும் நம்ம அந்த கல்லறை கிட்ட கீழே இறங்கலை, மேலே தான் நின்றுட்டுருக்குறோம். சைட்லேயும் அங்கங்கே சின்ன சின்ன கல்லறைகள் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கல்லறையை பார்த்தோம் இல்லையா, இன்னும் ஒரு சில கல்லறைகளை நான் காட்டுறேன். இது வந்து இறங்குறதுக்கான வழி. இப்போது சைடில் பார்த்திங்கன்னா இது இறங்கி போகிறதுக்கான மேற்கு திசையில் இருக்கிற ஒரு வழி. இது இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு சில கல்லறைகள் இருக்குது. சின்ன கல்லறை, பெரிய கல்லறை அப்படின்னு ஒரு சில கல்லறைகள் வச்சுருக்குறாங்க. அதை பாருங்கள். இப்போது நாம் இருக்கிற இடம் ஹுமாயூன் கல்லறை மேடை பகுதி அமைக்கப்பட்டிருக்கிற மேல் பகுதியில் இருந்துகிட்ருக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதுக்குள்ளே 150 கல்லறைகள் இருக்கின்றன. இப்போது நம்ம ஒரு சில கல்லறைகள் இந்த மேல் தட்டையில் இருக்கிற இடத்துல நம்ம இருந்துட்டு பார்த்துக்கிட்டுருக்குறோம். இங்கே வந்து பெரிதும் சின்னதுமாக இருக்குது. அவங்க வரலாறு நமக்கு சரியாக தெரியல. இந்த குழந்தைங்க கல்ற மாதிரிலாம் ஒரு சில இடங்கள் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா பெரிய மார்பிள். இங்கே ஒரு சின்ன கலர் இருக்குது பாருங்கள், குட்டி கலர். இதுவும் வந்து ஒரு சின்ன கலரை குட்டி குட்டியாக இருக்குது. குழந்தைங்களுடைய கலரையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்தது கீழே போயிட்டு அந்த பகுதியை பார்க்கலாம். இங்கே அது இறந்த ஆட்சியாளரின் உடல் ஓய்வெடுக்கும் இடத்தை குறிக்கிறது. தோட்டம் இறையாண்மை பற்றியது மற்றும் கல்லறை மாடம் வம்சத்தை பற்றியது. ஹுமாயூனின் கல்லறை இருப்பது போல் ஒரு தோட்டத்தில் கல்லறை மாடம் அமைக்கப்படும் பொழுது இறையாண்மையும் வம்சமும் ஒரு குறிக்கோள் சார்ந்த கூற்றில் இணைகின்றன. அதாவது மன்னன் எப்போதுமே மன்னனாக இருந்தான் என்பது தான் வரலாறு. எப்போதுமே இருப்பான் என்றும் குறிப்பிடுகிறது. முழு கல்லறையும் தோட்டமும் 3 பக்கங்களிலும் உயரமான சரளை கற்களால் சூழப்பட்டுள்ளது. 4வது பக்கம் யமுனா நதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நாம் இந்த பயணத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து காட்சிகளை பாருங்கள். பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று நாங்கள் தொடர்ந்து காணொலியை வழங்குகிறோம். அனைவருக்கும் நன்றிகள்.
பல வரலாறுகளை தாங்கி நிற்கிற இந்த ஹுமாயூன் கல்லறை ஒரு புகழ்பெற்றது என்பதை விட முகலாய வரலாறுகளில் மிக முக்கியமானவை. குறிப்பாக இந்திய வரலாற்றில் முதலாக சிவப்பு மணர் செங்கற்களால் கட்டப்பட்ட முதல் கட்டிடம், இந்தியாவிலே முதல் முறையாக தோட்ட அமைப்பில் கட்டப்பட்ட முதல் கட்டிடம். குறிப்பாக இந்த கல்லறை ஹுமாயூனுடைய சமாதிக்காக கட்டலை. ஹுமாயூனுடைய உடல் வேறு ஒரு இடத்துல அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய உடலை ஒரு பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. இந்த வரலாறுகள் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த இடம் ஒரு ஒரு ரொம்ப அமைதியாக அழகாக நீங்கள் தோட்டம் நான் சொன்னது மாரி பார்க்கலாம். சுத்தமான ஒரு பெரிய தோட்டம். குறிப்பாக இங்கே இருக்கிற தண்ணி போகிற வழி ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. அதையும் நான் காட்டுறேன், பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடத்த பாருங்களேன். தண்ணீர் போகிற வழியை பாருங்களேன். தண்ணி இப்படி எல்லா இடத்துலையும் கண் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தண்ணி போகிறதுக்குன்னு வழி. உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கட்டணம் தான் அது. பாருங்கள், படிக்கட்டுலாம் பெரிய பெரிய படிக்கட்டு. எப்படி தான் பண்ணாங்க அப்படின்றதுலாம் தெரில. தோட்டம் பார்த்தீங்களா, மாதுளை தோட்டம். கிணறு, இங்கே இருக்கிற ஒரு கிணறு மூடி வச்சுருக்குறாங்க. தண்ணிலாம் இருக்குது தான். கடைசியாக இப்போ நம்ம பின்பக்கம் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்குறோம். கடைசி பகுதி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த கேட்டை பாருங்களேன். எப்படி தான் கட்டினாங்களோ பா, அவ்வளோ நேர்த்தியாக அழகாக. ரொம்ப அழகான கட்டிட வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுற இந்த இடத்துல தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். பக்கத்தில் டெல்லியினுடைய அடையாளமாக இருக்கிற நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்.
அந்த வண்ணங்களை பார்த்தா நமக்கு தெரியும். இந்த ரவுண்ட் ஆர்கிடெக்சர் பூட்டி வச்சுருக்கிறாங்க, நம்மளால் போக முடியல. வா